குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல சரியா அது வந்து ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் டெவலப் ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் டெவலப் சரியா என்னன்னா வேளாண்மை வேளாண்மை பொருளாதார முன்னேற்றத்துக்கு பங்கு சரியா வேளாண்மை பொருளாதார முன்னேற்றம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டில் வந்து அதில் வந்து டெவலப்மெண்ட் பார்த்தோம் ஒருத்தன் மொத்தம் 14 இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், sources of food supply, request for raw materials, provision of the surplus, shift of the manpower, creation of the infrastructure, helpful of to reduce the inequality based on the democratic notions, create effective demand, helpful in the using of the economic depression, source of foreign exchange for a country, contribution to the capital formation, employment opportunity for rural people. Okay, the first one contribution to national income. Contribution தேசிய வருமானம் தேசிய வருமானம் பங்களிப்புன்றது அது பார்க்கணும் சரியா. அது ரெசென்ட் drawing from the economic history of the many advanced countries that tell us that the agriculture prospect in the contributed considerable in fostering the economic advancement. Okay, it is the correct observe that the leading the industrial countries of today were the one the predominantly agriculture, while the developing the economics will have the domination of the agriculture and the large contribution to the national income, and the India still 28%. 20% national income from this the sector. பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னா எதுக்குன்னா இந்தியன் எக்கனாமி அக்ரிகல்ச்சருக்கு இன்றைக்கி இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து வேளாண்மை வந்து பங்களிப்பு ரொம்ப முக்கியம். தேசிய வருமானத்தை பங்களிப்பு வந்து வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியம். சரி, அது சோர்ஸ் ஆஃப் ஃபுட் சப்ளைனா சோர்ஸ் ஆஃப் அது ஒரு வளங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபுட் சப்ளைனா உணவு அளிக்கணும் உணவு அளிப்பின் வளங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் சப்ளை ஆல் த கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு developing or even developed due to heavy pressure of the population. Okay, சரி, ஹெவி நம்ம என்ன செய்யணும் பொதுவாக நம்ம இதில் பண்ணால் சப்ளை சோர்ஸ் வளங்கள் ரொம்ப அதிகமாக ஏன் கேட்டால் அதிக அளவு பாப்புலேஷன் இருக்கிறதுனால அதிக அளவு எங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாப்புலேஷன் இருக்குது. மற்ற நாடு கம்பேர் பண்ணி 120 கோடி மேலே இருக்கிறாங்க. இப்போ அதனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு என்னாச்சு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. சரி, அப்படியே இருக்குன்னா நான் ஃபுட் சப்ளை நம்மளெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரியா, அதிக அளவு ஃபுட் சப்ளை தேவைப்படுது. அதான் ஃப்ரீ ரிக்வஸ்ட் ஃபார் த ரா மெட்டீரியல்ஸ். சரியா, அதுனா ரா மெட்டீரியல்ஸ்னா தேவையான பண்ணங்கள் என்ன சொல்கிறது ரா மெட்டீரியல்ஸ் இந்த கேபிட்டல்ஸ்க்குன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் இருக்குன்னா தேவைகள் கூட சொல்லலாம். அது அக்ரிகல்ச்சர் advertisement necessary for the improve the supply of the raw materials. ஒன்றிய சரியா ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆக்ரோ பேசஸ் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி இந்த டெவலப்பிங் த கண்ட்ரிஸ். சரியா, இதெல்லாமே இருந்தால் மட்டும் தான் எப்பவுமே ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் அதோட தேவைகள் இருந்தால் மட்டும் தான் எப்பவுமே வந்து என்னது நம்ம முன்னேற்ற வர முடியும். சரியா, அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் அப்படி அக்ரிகல்ச்சர் செக்டர் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அக்ரிகல்ச்சர் செக்டர் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா இந்தியா எக்கனாமி டெவலப்மெண்ட் ஆகும். சரி, அதுதான் சரி. இந்த ப்ரொவிஷன் ஆஃப் த சர்ப்ளஸ் என்னது ப்ரொவிஷன் ஆஃப் த சர்ப்ளஸ்னால் உபரியின் ஏற்பாடு கூட சொல்லலாம். சரி, உபரி ஏற்பாடு the progress in the agriculture sector the provide surplus for the increasing the export of the agriculture product. ஓகே, அதிகமாக இருக்கிற உபரி அதிகமாக இருந்தால் நாட்டில் நம்ம என்ன செய்யணும் அதிக அளவு அக்ரிகல்ச்சர் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை. இப்போ மற்ற நாட்டுக்கெல்லாம் செய்யலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சரி, இன்க்ரீஸ் இந்த சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா உபரி வந்து என்ன செய்யும் இன்க்ரீஸ் இந்த எக்ஸ்போர்ட் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். சரி, மற்ற நாட்டுக்கோ மற்ற ஸ்டேட்டுக்கோ நம்ம ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சரி, அதை தான் சொல்கிறாங்க. ஷிஃப்ட் ஆஃப் த மேன் பவர் தான்
ஷிஃப்ட் ஆஃப் மேன் பவர் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்னன்னா, இருக்கிறது ஒரு இது வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்கு இன்னைக்கு இருக்கிறதுன்னா, மனித வளத்தை வந்து மாற்றம். மனித வள மாற்றத்தை என்ன சொல்லணும்னா, இருக்கிற மனித வளத்தை இங்கேருந்து மற்ற இடத்தையும் ஒரு பாப்புலேஷன் அதிகமாக கண்ட்ரில இருக்கிற மனித மேன் பவர் எடுத்து மற்ற ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்ல கண்ட்ரிக்கோ நம்ம குடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நாட்ல அதிக அளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்போ எங்க தேடுறோம்? ஃபாரினர்ஸ் நம்ம போறோம். ஏன்னா அங்க ஹியூமன் பவர் தேவைப்படுது. மேன் பவர் அதிகமா தேவைப்படுது. சரி அப்போ தேவைப்படுறதுனா அது இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம போகிறது நல்லது. சரியா? கிரியேஷன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னும் அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக நம்ம உருவாக்கணும். உருவாக்கணும் இல்லையா? எங்கே ரோடு வந்து டெவலப் பண்ண அக்ரிகல்ச்சர் ரெக்வஸ்ட்டு அது வேளாண்மைக்கு தேவைகளை சரி பண்ணணும். அதுக்கு தேவையான ரோட்ஸு, மார்க்கெட் யார்ட்ஸு, ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட், ரயில்வேஸு, போஸ்டல் சர்வீஸு, இதெல்லாம் என்னென்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் தேவையான இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருந்தால் தான் இருக்கிற பொருட்கள் உருவாக்குற பொருட்களை ஏற்றின்னு போவாங்க. மார்க்கெட் பெரிய பெரிய ஆடு இருந்தால் தான் இன்னும் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ரேட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்கே நம்ம உருவாக்குற 2 நாளைக்கு 4 நாளைக்கு இருக்கிறது வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து யார்டு மாதிரி பெரிய பெரிய யார்ட்லாம் இருக்கும். சரியா? அது ரயில்வே என்ன செய்யணும், கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீ பண்ணும். இது மாதிரி பண்ணால் மட்டும் அவங்களால என்னது இந்த அடிப்படை தேவைகள் பண்ணால் தான் விவசாயிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்கணும். ரிலீஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கேபிட்டல். சரியா? அது குறைவான வளங்கள் இருக்குது. அது என்ன செய்யணும், நிவாரணம் கவர்மெண்ட் கூட கொடுக்கலாம். சரியா? ரிலீஃப் பண்ணும். குறைவான இது கேபிட்டல் இருக்குது, ரிலீவ் பண்ண நிலவியாக இருக்கிறது நமக்கு கொடுக்குறதுன்னு சொல்லலாம். சரியா? குறைவான மூலதனத்தின் செலுத்துது அப்படின்னு சொல்லி டெவலப் ஸ்ட்ரக்சர் வந்து மினிமம் பார்டன் ஆஃப் த செவரல் developing country who were the facing the shortage from the foreign capital. சரியா? இன்னும் குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்துருக்கணும்னா மட்டும்தான் அது நம்ம தேவையானதை கொடுக்கணும். அவங்க என்ன செய்ய யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க. இது ஹெல்ப்ஃபுல் ஆஃப் த ரிடியூஸ் தி இன்இக்வாலிட்டி. சமநிலை சமனற்ற இருக்கிறது வந்து என்ன சார் நம்ம ஹெல்ப் பண்ணி ரிடியூஸ் பண்ணுது. எப்பவுமே ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கும். பெரிய ஒரு என்னது இங்கே ஒரு ப்ரைஸ் அங்கே ஒரு ப்ரைஸு, இவங்க இந்த சமூகத்துக்கு இந்த ரிலீஜன் பொருள் தான் இந்த ரிலீஜன் பொருள் வாங்கக்கூடாது, இவங்க டிரான்ஸ்போர்ட் கம்மி தான் அவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த அக்ரிகல்ச்சர் தான், இது மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிறது எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருக்கும். அப்போ அந்த இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணணும். சரியா? இந்த பொருள் தான் விற்கணும், இந்த பொருள் மார்க்கெட்டுக்கு விற்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் வந்து நம்ம சரிப்படுத்தணும். அப்புறம் பேஸ்ட் இந்த டெமோக்ரேஷன் மோஷன்னா என்ன சொன்னோம்னா ஜனநாயகம் வந்து கருத்தின் மீது சொல்லலாம். கருத்தின் மீது சொல்லலாம். ஜனநாயகம் வந்து கருத்தின் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து டஸ் நாட் க்ரோ அட் த ஃபாஸ்டர் ரேட். ஓகேமே இல்லையா? அக்ரிகல்ச்சர் செக்டர் டஸ் நாட் இந்த ஃபாஸ்டர் க்ரோத் ரேட்டு கண்டிப்பாக இப்போ வந்து ஃபாஸ்டர் ரேட்டு கண்டிப்பாக இருக்கிற ப்ரைஸ் அக்ரிகல்ச்சர் வந்து குறைஞ்சிட்டு ஏற்கனவே 70% 50 கீழே வந்துச்சு. சரியா? அப்போ என்னன்னா இப்போ அதிகமாக அக்ரிகல்ச்சர் லைக் பண்ணுறது இட் மே த ரிசல்ட் இன் த grow in the this fundamentally among the masses which are the never the health for the something running for the democratic government. சரியா? இது மாதிரி பிரச்சனை சரி பண்ணும். சரி, அது கிரியேட்டிவ் எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா தேவை கிரியேட்டிவ் எஃபெக்டிவ் டிமாண்ட்னா தேவை 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 தேவையின் உருவாக்கணும்னு சொல்லலாம். தேவை வினை உருவாக்கணும்னு சொல்லலாம். சரி, அந்த டெவலப்மெண்ட் செக்டர் பண்ணா டென்டல் அக்ரிகல்ச்சர் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கணும். தேவையை பொருட்கள் உருவாக்காமல் நம்ம அது அக்ரிகல்ச்சர் செக்டர் உருவாக்கணும், டெவலப் பண்ணணும். சரி, உருவாக்க பண்ண அக்ரிகல்ச்சர் ஹெல்ப் வந்து growth of the non-agricultural sector in the country. It will provide the market and increase the population. The underdeveloped countries, it is with has the majority of the people depend on the agriculture. சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப லோவர் மெஜாரிட்டி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். நம்ம தான் என்ன செய்யறது, அக்ரிகல்ச்சர் இல்லை சர்வீஸ் செக்டர் இது பண்ணுறோம். அது ஹெல்ப்ஃபுல் இந்த பேசிங் இந்த சவுத் எக்கனாமிக் டிப்ரெஷன். சரியா? எக்கனாமிக் டிப்ரெஷன். Again, during the depression of industrial production can be stopped for the reduced, but agricultural production continuously as it is the production basis and necessity of the life. This is the continuity to create the effective demand in the even during the adverse the condition of the economy.
சரி. அப்புறம் வந்து சோர்ஸ் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டினியூஸான அந்நிய செலவணையும் மாற்றுறது அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்நிய செலவணி மாற்றுறது வந்து கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணது நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மணி வேல்யூ வைக்கிறதுக்கு லோவாக இருக்குது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஃபாரினர்ஸுக்கு நம்ம ஒரு ரூபா அவங்க ஒரு ரூபா வாங்கினா நம்ம 47 ரூபாய் 66 147 இப்படி வந்து நம்ம செலவு பண்ணி வாங்கணும். அதுக்கு நம்ம ஈவனாக நம்ம அந்நிய செலவணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம பொருள் வெளியே நம்ம ஏற்றிக்கணும். சரியா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதனத்தின் உருவாக்கத்தை வந்து உருவாக்கத்தின் பங்களிப்பு கண்டிப்பாக உருவாக்கணும். சரியா? மற்றதை கம்பேர் பண்ணுறது அண்டர் டெவலப்மெண்ட் மற்றது டெவலப்மெண்ட் மற்றது கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரியா? அது மாதிரி டெவலப்மெண்ட் ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம ஒரு கேபிட்டல் அதிகத்தில் உருவாக்குறதுனால மற்ற இதை இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? அது சில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ரூரல் பீப்புள். கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும். கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும். சரியா? அவங்க இருக்கிறாங்கன்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. சீசனில் டிஸ்கைஸ் என்ன பருவங்கள் வேலைங்க மறைமுக வேலைகள் இதெல்லாம் இருக்கும் அக்ரிகல்ச்சர். அதெல்லாம் வந்து நம்ம போய்கிட்டு அவங்க வேணும் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ சீசன் டைம் விட்டுட்டு மற்ற அன்சீசன் அப்போ என்ன செய்யணும், அது வேறு மற்ற வேலையை உருவாக்கணும். சரியா? அப்போ உருவாக்கினா நம்ம டெவலப் பண்ணணும். அது அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் வருஷத்துக்கு டெவலப் பண்ணால் அக்ரிகல்ச்சர் வேளாண்மையின் பங்களிப்பு. சரியா? ப்ரொடக்ஷன் கான்ட்ரிபியூஷனு ஃபேக்டரி கான்ட்ரிபியூஷனு மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர் எலோவேஷனு அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் கான்ட்ரிபியூஷன்னா உற்பத்தி பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கிற ஒரு தேசியத்தில் வந்து உற்பத்தி பங்களிப்பு கண்டிப்பாக முக்கியமாக தேவை. ஒரு உற்பத்தி பங்களிப்பு வந்தால் தான் அந்த டெவலப் பண்ணாகும். மற்றது உற்பத்தி அதிகமாக சேலாகும் மக்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு பையிங் வாங்கிட்டு அதுக்கு தேவையான மணிகளை பேமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கு நல்லா பண்ணிவிட்டோம். ஃபேக்டர் கான்ட்ரிபியூஷன்னா காரணி பங்களிப்பு லேண்ட் லேபர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அதுக்கு கான்ட்ரிபியூட் இல்லாத அது லேண்ட் லேபர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அதோட பங்களிப்பு எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அந்த ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும் தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் அந்த அங்காடியின் பங்களிப்பு பார்த்தோன்னா ஒரு பொருட்களை உருவாக்கிட்டாங்க சேல் பண்ணிட்டா மட்டும் போதாது. அது என்ன செய்யணும்னா அதை விற்பனை பண்ணுறதுக்கு அரசாங்கம் நிறைய ஃபெசிலிட்டி பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் வசதி ரோடு வசதி மூலமாக செய்யணும். சரியா? அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ரிபியூட் அந்நிய செலவாணி பங்களிப்பு. அந்நிய செலவுன்னா சொல்கிற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறது சோர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அங்கே இம்போர்ட் பண்ணலாம், இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறது அந்நிய செலவாணி பண்ணுறதுனால இன்னும் அந்த டெவலப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து அது இந்த ஹீல்டு இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணுவோம். சரியா? அதுதான் அக்ரிகல்ச்சர் பாவர்ட்டி அலோவேஷன் வேளாண்மை மற்றும் வறுமையை ஒழித்தல் கூட சொல்லலாம். ஒழிப்பதுக்கு சொல்லலாம். வேளாண் மற்றும் வேளாண்மையில் வந்து வறுமையை ஒழிக்கணும். கண்டிப்பாக நாங்கள் பாவர்ட்டி சப்போஸ் விவசாயம் பண்ணாங்க திடீர்னு மழை இந்த சீசன் டைமில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக என்ன செய்யணும், வறுமை பாவர்ட்டியை ஒழிக்கணும். சரியா? அதை நடுவாங்க வேற்ற பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணுறது இந்த அக்ரிகல்ச்சரில் இது ஒரு சிரமமான ஒரு செயலாக இருக்குது. அது கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் உருவாக்கணும். என்னென்னா இருக்கிற அக்ரிகல்ச்சர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து உருவாக்கணும். என்ன அரசாங்கம் இன்னொன்று பண்ணி எதுங்கிற வேலைலாம் கொடுத்த மக்களுக்கு இன்டர்லைட் பண்ணுவாங்க. அந்த என்ன சொன்ன சீசனெல்லாம் டிஸ்கைஸ்டு மரமேக வேலை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய வந்து அரசாங்கம் உதவி செய்யணும். சரியா? அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் வேளாண்மை முக்கியத்துவம்னு சொல்லலாம். அது இம்பார்ட்டன்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் த நேஷனல் ப்ராடக்ட் சப்ளை ஆஃப் த வேஜ் குட்ஸ் இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஃபாரின் ட்ரேடு ரோல் இன் த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரோல் இன் டிரான்ஸ்போர்ட்டு இன்கம் டு த கவர்மெண்ட். சரியா? இது என்னன்னா கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் ப்ராடக்ட்னா தேசிய உற்பத்தியின் பங்களிப்பு சொல்லலாம். சப்ளை ஆஃப் த வேஜ் குட்ஸ்னால் கூலி பொருட்களின் அளிப்பு. இன்க்ரீஸ் த எம்ப்ளாய் என்னது கண்டிப்பாக என்னது வேலைவாய்ப்பு அதிகரித்தல். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பம் தொழிற்சாலைகள். அக்ரிகல்ச்சர் ஃபாரின் ட்ரேட்னா வேளாண்மை மற்றும் வர்த்தக அமைப்பு. ரோல் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட்னா பன்னாட்டு வணிகத்தின் பங்கு. ரோல் இன் டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்தின் பங்கு. இன்கம் டு த கவர்மெண்ட்னா அரசாங்கம் வருமானம் கூட சொல்லலாம். சரியா? அரசாங்கம் வருமானம். இப்போ இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுது. நம்ம கண்டிப்பாக முக்கியமாக ஃபாலோ பண்ண முடியுதுன்னா இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணாலும் இந்த டெவலப்மெண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். சரியா? இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சரி, நம்ம நேஷனலும் நல்ல பங்கு அதே மாதிரி வேஜ் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான்
அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிஸ்னு வேலைவாய்ப்பு இருக்கும். அந்த இங்கே அக்ரிகல்ச்சர் ஃபாரின் ட்ரேடு இன்னும் என்ன ட்ரேடிங் பண்ணுறப்ப அதுனா அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து டெவலப் பண்ணும். டெவலப் பண்ணணும் இந்தியாவில் இருக்கு. ஒரு டெபிட்னா வந்து இன்னும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வரப்போ அது மூலம் ஒரு டாக்ஸஸ் கிடைக்கும். சரியா? ரோட்லேருந்து டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இது போக்குவரத்து பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சரியா? அதுதான் சொல்கிறேன்.